இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிற இடத்துல எதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்? பொதுமக்கள் புழங்குற இடத்துல தானே ஹாஸ்பிட்டல் தேவை. இவ்வளோ கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் வராங்க. ஒரு எமர்ஜென்சினா வந்துட்டு போக ஆட்டோ இருக்கு, பஸ் வசதி இருக்கு. நல்லா தான் இங்கே டெலிவரி எல்லாமே பார்க்குறாங்க. ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் பார்த்துக்கிறாங்க. இவங்களால முடியாத பட்சத்தில் தான் கேஎம்சி கூட அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹாஸ்பிட்டல். அதை இன்டீரியரில் போய் மாற்றி ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட வசதி இல்லாத இடத்துல மாற்றி யாருக்காக மாற்றுறீங்க? நீங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கிற இடத்துல நீங்கள் மாற்றி யாருக்கு ஃபஸ்ட்டு என்ன யூஸ் இருக்குது? வணக்கம் ஆபிரகாம். சென்னை அடுத்த திருவேற்காடு வீரராகவபுரத்தில் தமிழக அரசின் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது. இந்த சுகாதார நிலையத்தில் திருவேற்காடு மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் பார்க்கும் ஒரு மருத்துவமனையாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இந்த சுகாதார நிலையத்தை வீரராகவபுரத்தில் இருந்து புளியம்பேடு கிராமத்திற்கு மாற்றம் செய்கிறது திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம். இந்த இதற்கான புதிதான கட்டடம் கட்டுவதற்கு தமிழக அரசின் சார்பில் 1,20,00,000 நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிதியானது தற்போது வீரராகவபுரத்தில் உள்ள அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தி கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் மக்களிடமும் யாரிடமும் உரிய வகையில் அதை தெரிவிக்காமல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை புளியம்பேடு கிராமத்தில் கட்டியுள்ளதாகவும், தற்போது கட்டப்பட்டுள்ள அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதிய போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லை என கர்ப்பிணி பெண்களும் சிகிச்சை பெறும் நோயாளிகளும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி புளியம்பேடு பகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி என்பதால் அங்கு சென்று வருவதற்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும், அதிகமான தொழிலாளர்களும் வடமாநில தொழிலாளர்களும் பணிபுரியும் பகுதி என்பதால் உரிய வகையில் ஆள் நடமாட்டம் இல்லாத வகையில் அந்த இடம் இருப்பதால் பாதுகாப்பான சூழல் அங்கு இல்லை என கர்ப்பிணிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு தற்போது உள்ள வீரராகவபுரத்திலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.